நீங்க காலையில எழுந்ததும் எப்பவும் போல உங்களோட வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. எல்லா நாள் மாதிரி தான் அந்த நாளும் இருக்கு. ஆனா நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு பெரிய பிரச்சனை வானத்துல நடந்துடுச்சு. நம்ம சோலார் சிஸ்டம்ல முக்கிய புள்ளியா இருந்த சூரியன் வெடிச்சிடுச்சு. நம்ம பூமி சூரியனை சார்ந்து தான் இருக்கு. நமக்கு கிடைக்கிற ஒளி, வெப்பம், காற்றுன்னு நிறைய விஷயம் சூரியன் கிட்ட இருந்து தான் வருது. அப்படிப்பட்ட சூரியன் வெடிச்சிடுச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா அந்த சூரியன் வெடிச்ச உடனே நமக்கு தெரியாது. விண்வெளியில ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் இருக்க தூரத்தை ஒரு ஒளி எவ்வளோ நேரத்துல பயணம் பண்ணுதோ அதை வச்சுதான் கணக்கிடுவாங்க. அதுபடி பார்த்தா சூரியனுக்கும் நமக்கும் 8.2 நிமிஷம் கேப் இருக்கும். சூரியன் வெடிச்சதுல இருந்து 8 நிமிஷம் 20 செகண்ட்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம சூரியன் எப்படி இவ்வளோ ஒளியையும் வெப்பத்தையும் தருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோ பெரிய சூரியன்ல ஃபுல்லா ஹைட்ரஜன் அணுக்கள் தான் இருக்கும். ஒரு செகண்ட்க்கு பில்லியன் டன் கணக்குல ஹைட்ரஜன் ஹீலியமா மாறிட்டு இருக்கு. இந்த அணுசேர்க்கை தான் நம்ம சூரியனுக்கு இவ்வளோ பெரிய சக்தியை கொடுக்குது. நம்ம சூரியனோட அகலம் சுமார் 1.4 மில்லியன் கிலோமீட்டருக்கு இருக்கும். இது நம்ம பூமியை வச்சு ஃபில் பண்ணா நம்ம பூமி மாதிரியே 1 பில்லியன் பூமியை சூரியனுக்குள்ள வைக்கலாம். அவ்வளோ பெருசு நம்ம சூரியன். அதனாலதான் இது நம்ம சோலார் சிஸ்டமோட மையப்புள்ளியா இருக்கு. இது மட்டும் இல்லாம இதோட அளவு கடந்த ஈர்ப்பு சக்தியால மற்ற கிரகங்கள்லாம் ஈர்க்கப்பட்டு சூரியனை சுத்தி வருதுங்க. பொதுவா தொடக்கம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது மாதிரிதான் சூரியனுக்கும். பல பில்லியன் ஆண்டுகளா அணுசேர்க்கை செஞ்சு நம்ம சூரியன் இன்னும் பல பில்லியன் ஆண்டுகள்ல அதோட சக்தி இழந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இன்னும் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்க போற ஒரு விஷயம் இன்னைக்கே நடந்தா எப்படி இருக்குன்றது தான். அதாவது நம்ம சூரியன் வெடிச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்றது தான். ஹே காய்ஸ், நான் தான் சௌமியா அண்ட் வெல்கம் டு பிரில்லியன்ட் ஸ்பார்க். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த 8 நிமிஷம் 20 செகண்ட்க்கு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அந்த 8 நிமிஷம் முடியும் போது தான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்கும். சூரியன் கிட்ட இருந்து வந்துட்டு இருந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். இதை நம்ம உணர்றதுக்கு முன்னாடியே சூரியன் கிட்ட இருந்து வந்துட்டு இருந்த ஒளி, வெப்பம்னு எதுவுமே இல்லாமல் பூமியே இருள மூழ்கிடும். ஆனால் வானத்தில் நட்சத்திரம் இருந்தாலும் இந்த சூரிய வெடிப்பால் ஏற்பட்ட அதிர்வலையில் அந்த நட்சத்திரத்தோட வெளிச்சம்லாம் மறைஞ்சு போயிடும். அப்புறம் நிலா, அதுக்கும் இதே நிலைமை தான். எப்பவுமே நிலா தனியா வெளிச்சத்தை கொடுக்கறது இல்ல, அது சூரியன்ல பிரதிபலிச்சுதான் அதோட வெளிச்சத்தையே கொடுக்கும். சூரியனே இல்லைன்னா நிலா நம்ம கண்ணுக்கு தெரியாமலே போயிடும். சூரியன் கிட்ட இருந்து வந்துட்டு இருந்த வெப்பம் இப்போ திடீர்னு இல்லாததால நம்ம பூமியோட டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும். பல பில்லியன் வருஷங்களா சூரியன் கிட்ட இருந்து வந்துட்டு இருந்த வெப்பத்துல உயிர் வாழ்ந்த எல்லா உயிர்களும் குளிர்ல நடுங்க ஆரம்பிக்கும். இந்த உலகத்துல இருந்த எல்லா இடங்களும் கடுமையான பனி பிரதேசம் மாதிரி ஆயிடும். இந்த திடீர் பாதிப்பால மக்கள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்ப ஆரம்பிப்பாங்க. அவசர சேவைகள்லாம் வேக வேகமா செயல்பட ஆரம்பிக்கும். ஆனா இது மாதிரி நேரத்துல போதுமான வசதிகள் இல்லாததால எங்க பார்த்தாலும் கூட்டம் நிறைய ஆரம்பிச்சு மக்கள் திணற ஆரம்பிப்பாங்க. சோலார் பவர் யூஸ் பண்ணி எந்தெந்த இடம்லாம் செயல்பட்டுச்சோ அது எல்லாமே இருள்ல மூழ்கிடும். சூரிய வெப்பத்தை சார்ந்திருந்த காலநிலைகள்லாம் அப்படியே மாறிடும். காத்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துல இந்த உலகத்துல காத்துன்ற ஒரு விஷயமே இல்லாம போயிடும். இந்த உலகமே பனி பிரதேசமா மாறிடும்னு சொல்லும் போதே கடலும் அதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்றதை நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. கொஞ்ச நாள்லே கடலோட மேற்பரப்பு ஃபுல்லா பனிக்கட்டியா மாறி உரைய ஆரம்பிச்சிடும். சூரியன் வெடிச்சதால விண்வெளியில ஒரு பெரிய அதிர்வலை உருவாகும். இதுதான் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்னு சொல்றாங்க. ஆனா இருக்கிற பிரச்சனை பத்தாம புது பிரச்சனையா இந்த அதிர்வலைகள் நம்ம பூமியை நோக்கியே தான் வரும். நம்ம பூமியை இவ்வளவு நாள் பாதுகாத்துட்டு இருந்த ஓசோன் லேயர் பாதிக்கப்படும். சூரியனை நம்பி இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்த நம்ம பூமி இப்போ வாழ தகுதி இல்லாத ஒரு கிரகமா மாறிடும். முழுசா பனிக்கட்டியா மாறின கடல்ல வாழ்ந்துட்டு இருந்த கடல்வாழ் உயிரினங்கள்லாம் புதுசா ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தை ஏத்துக்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிக்குங்க. சூரியன் இருந்தாதான் மரம் செடியெல்லாம் உயிர் வாழும். போட்டோசிந்தசிஸ் சூரியனை வச்சுதான் நடக்கும். போட்டோசிந்தசிஸ் நடக்கலன்னா நம்ம சுவாசிக்க ஆக்சிஜனே கிடைக்காம போயிடும். அப்புறம் இந்த உலகத்துல வெறும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் இருக்கும். மனுஷங்க எல்லாரும் செயற்கையான ஆக்சிஜனை தேடி ஓட வேண்டியதுதான். இப்போ இருக்கிறத விட இந்த உலகம் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடும். எல்லா அத்தியாவசிய தேவைக்கும் மக்கள் சண்டை போட்டுக்கிற நிலைமை வரும். ஒவ்வொரு நாளையும் எப்படி கடக்கிறதுன்றதுலயே எல்லா நாளும் போயிடும். இவ்வளோ பிரச்சனையிலையும் கொஞ்சம் நம்பிக்கை தர மாதிரி இருக்க ஒரு விஷயம் ஜியோ தெர்மல் எனர்ஜி. அதாவது நம்ம பூமிக்குள்ள இருக்க வெப்பத்தை யூஸ் பண்றது. நம்ம பூமிக்குள்ள ஒரு பயங்கரமான வெப்பம் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த வெப்பத்தை கரெக்டா யூஸ் பண்ணா நம்மளால கொஞ்சம் பயனடைய முடியும். இவ்வளோ பெரிய பூமிக்கு அது பத்தாதுதான். இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாததுக்கு ஏதோ கொஞ்சம் இருக்கிறது பெரிய விஷயம் தானே. இதுல இருந்து மீண்டு வர இந்த உலகம் இருக்கிற டெக்னாலஜி வச்சு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணும். ஆனா அப்போ இந்த உலகத்துல இருந்த பாதி மக்கள் தொகை காணாமலே போயிடும்.